எப்படி இருக்கான் ராஜா? அவரா நல்லா தூங்கிட்டு இருக்கார் சாமி. ஆமா சாமி, எங்க திடீர்னு? அதுவா, கேமரா இல்ல கேமரா அது தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போச்சா? இந்த மரத்தெல்லாம் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அப்படிச்சா சாமி? ராணி, ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டாய். தண்ணி என்ன சாமி, பாலை கொண்டார. பாலு உன்னை தண்ணி தானே கேட்டேன். பரவாயில்ல சாமி, சாப்பிடு சாமி. எப்படி இருக்கு சாமி? நல்லா இருக்கு. ஐயோ, என்னது? என்ன சாமி, நான் சீனி போட மறந்துட்டே நல்லா இருக்குன்னு பொய் சொல்றியே. பொய் இல்ல ராணி, அன்பு நிறைஞ்ச உன் இதயம், ஆதரவோடு நீ காட்டும் உபச்சரிப்பு, கனிந்த பார்வை, இனிய பேச்சும் பாலுக்கு சீனி தேவைங்கிறதே தெரியாம செய்திருக்கிறார். ஓ சாமி, கேலி பண்றேன். கேலி இல்ல, என் மனசார சொல்ற வார்த்தை. ஒரு நாளைக்கு உன்னை பார்க்காம இருந்தா எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? எனக்கும் அப்படித்தான் சாமி. என்னமோ ராணி, இந்த போட்டோக்கார சாமியை மறக்காம இருந்தா சரிதான். போ சாமி, அது என்ன சாமி எப்படி சொல்றேன்? இந்த நிலா சாட்சியா சொல்றேன், நான் உன்னை மறக்கவே மாட்டேன் சாமி. அப்ப நீ சாமி? அதே நிலா சாட்சியா சொல்றேன், என்னாலையும் மறக்க முடியாது இந்த அழகு நிலாவை. போ சாமி. ராணி, உண்மையிலேயே நீ ராணிதான். அழகான பேர், உன் பேச்சு, நடோட பாவனை அத்தனை ராணி போலவே தான் இருக்கு. எந்த நாட்டு ராணிக்கு இத்தனை பாராட்டும்? நாட்டு ராணி இல்ல, இதோ சீட் ராணி, கிளாவர் ராணி, டைமண்ட் ராணி, ஆட்டின் ராணி. சந்திரன், பூனை கண்ணை மூடிட்டா பூலோகமே இருண்டு போனதாக நினைக்குமா? நான் ஒன்னும் குழந்தை இல்லை, நிஜத்தை சொல்லுங்க, நீங்க வர்ணிச்சது யார்? நீ ஏதோ தவறா புரிஞ்சுட்டு பேசுற. கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை சந்திரன், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். எங்கேயோ போறீங்க, எப்போ வர்றீங்க, எதையோ யோசிக்கிறீங்க. வர வர உங்க போக்கே எனக்கு புரியல. உனக்கு புரியும்படியா நடந்துக்க என்னாலே முடியல. சந்திரன், லட்சுமி ஆத்திரப்படாது. எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்பட்டா நாம நினைச்சிருக்கிற வாழ்க்கை நிச்சயமா நல்லாமையா. நீங்க உங்க போக்குப்படி நடந்துகிட்டு இருந்தா எனக்கும் மனசு பொறுக்காது. இது ஆத்திரத்தோட பிரதிபலிப்பு இல்ல, உங்க மேல இருக்கிற அன்பு, அதனால ஏற்படுற இதய துடிப்பு. லட்சுமி, உன் பிடிவாதமான போக்குக்கு என்னால விட சொல்ல முடியவே முடியாது. என்ன இருந்தாலும் அவர் ரொம்ப தங்கமான ஆளுங்க. அதான் சொன்னேன், அந்த போட்டோ எடுக்கிற சாமி. என்ன எனக்கு ஆபத்து வர நேரத்துல எல்லாம் எப்படியோ வந்து காப்பாத்திடுவாரு. அன்னைக்கு கூட பாருங்க, அந்த ரவுடி ரங்க இல்ல ரங்க, அவன் என்ன அறிவிக்கிற பக்கத்துல துரத்துக்கிட்டு வந்தான். அப்போ நான் பயந்து மலை உச்சிக்கு ஓடி போனேன். எப்படி வந்தாருன்னு தெரியல, கொஞ்சம் தவறினா அருவியில விழுந்திருப்பேன். அந்த நேரத்துல எங்கிருந்தோ வந்து என்னை அப்படியே அணைச்சி கீழே தூக்கிட்டு வந்துட்டாங்க. நான் ரொம்ப அழகா இருக்கேனா, அதனால ஒரு போட்டோ படம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாரு. எனக்கும் தரேன்னாரு. கொஞ்சம் வேதனையாத்தான் இருக்கும், பொறுத்துக்குங்க. என்னை அடிக்கடி சந்திக்க ஆசையா இருக்குன்னு சொல்வாரு. கூட அப்படித்தான் இருக்கு. ரெண்டு பேருடைய அபிப்பிராயத்துக்கு குறுக்கடிக்க நான் விரும்பல.
இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். போங்க போங்க, எங்க போவீங்க? சோத்துக்கு எப்படியும் இங்கத்தானே வரணும். ஏமா மலை ஜாதிக்காரங்க, அதான் ஜிக்ஸிங் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? சாரி, நான் இந்த ஊருக்கு புதுசுமா. சார், இந்த ஜிப்சிங்க தங்கி இருக்காங்களாமே, அது எந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? அந்த இடமே வேண்டாம் தானே எங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ஏமா ராஜா, லட்சுமி நீங்களா? ஆமா, நீங்க எப்படி வந்து? ஒரே ஆச்சரியமா இருக்க. எதிர்பாரா விதமா திடீர்னு ஏன் இவளை சந்திச்சோம்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல ராஜா? உன்னை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். லட்சுமி, உன் மேனேஜர் கிட்ட படுற பாடு இருக்கு. பல இடத்துல சந்திச்சு பயந்து ஓடுற, விடாம துரத்திக்கிட்டே வர. துரத்தாம எப்படி இருக்க முடியும்? நம்பிக்கை துரோகிகளையும் நயவஞ்சகர்களையும் அடுத்த கெடுக்கிறவங்களையும் அயோக்கியர்களையும் சும்மா விட்டுட முடியுமா? ஆமா, நீ யார சொல்ற? ராஜா, எனக்காக நீங்க செஞ்ச தியாகத்துக்கு என்கிட்ட விலை கேட்டிருக்க, நானே தந்திருப்பேன். ஆனா அதுக்காக இரும்பு பெட்டியை திறந்து அதுல இருந்த நகை பணத்தை எல்லாம் திருட வேண்டிய அவசியமே இல்லை. நீ என்ன சொல்ற? நான் எதுக்காக திருடணும்? ராஜா, உங்க அப்பா எங்க மேனேஜர் கிட்ட கடைசியா சத்தம் போட்டு போனதுக்கு அப்புறம் இரும்பு பெட்டியில ஒண்ணுமே காணும். உடனே உங்க வீட்டுக்கு வந்து பார்த்த போது அது பூட்டு இருந்தது. நீங்களும் உங்க அப்பாவும் பணத்தோட ஓடிட்டீங்கன்னு எங்க மேனேஜர் சொன்னார். சபாஷ், நல்ல கற்பனை. காக்கா உட்கார பணம் பழம் விடுது. பறி போன பொருளுக்கும் பூட்டின கதவுக்கும் என்ன சம்பந்தம்? கச்சிதமா கதை கட்டிருக்காரு உங்க மேனேஜர். கதையா? மகனை காணோமேங்கிற மனவேதனை இது. பிள்ளை பாசத்துல என்ன தேடி ஓடிருப்பாரு எங்க அப்பா. அவருக்கு பட்டம் தெரியும். உன் நிம்மதிக்கா என் வாழ்க்கையே தியாகம் பண்ணி இப்ப இருக்கக்கூட இடமில்லாம தெருத்தரவா அலையிறம் பாரு, அதுக்கு பட்டம் திருடன். ராஜா, இதுக்காகத்தான் உங்க மேனேஜர் துரத்துக்கிட்டு வராருன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஓடி இருக்கவே மாட்டேன். சத்தியமா ஓடி இருக்க மாட்டேன். இப்போ எங்க மேனேஜர் கிட்ட போய் எங்களை ஏழன்னு சொல்லி ஏழனம் பண்ணி பொறுத்துக்கிறேன். ஆனா திருடங்கிற பட்டத்தை மட்டும் சூட்டாதே. என் மேனேஜர் சொன்னதெல்லாம் பொய், அப்பட்டமான பொய். ராஜா, என்னை மன்னிச்சிடுங்க. உண்மையை தெரியாம உங்க மனசை வேதனைப்பட வச்சுட்டேன். ராஜா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? எந்த லட்சுமி அது? சிப்சி கூட்டத்துல ராணின்னு ஒரு பொண்ணு, அவளை நான் உடனே சந்திக்கணும். ஓ, ராணியா? அவளை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்போ வாங்க போவோம். நான் எதுக்கு லட்சுமி, நீ போயிட்டு. இல்ல ராஜா, நீங்க வந்துதான் ஆகணும். ப்ளீஸ். ராணி. அதே வா சாமி, வாங்க சாமி, வா வா சாமி, வா சாமி. என்ன சாமி பிடிச்சுக்கிட்டியா? என்ன சாமி, குடிசை வீடுதானே, கொஞ்சம் புரிஞ்சு வரக்கூடாது. வா சாமி, வா 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 சாமி. ஏன் சாமி, அடி பலமா பட்டுடுச்சா? இரு சாமி, நான் மருந்து வேண்டாம் வேண்டாம், மருந்து போட்ட மாதிரிதான். என்ன சாமி சொல்றேன்? மருந்து வேண்டாம்னு சொல்றேன். ஆமா, எங்க சாமி இப்படி திடீர்னு? அதுவா, நான் ஊருக்கு போறேன். போறதுக்கு முன்னாடி உன்னை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் சாமி, அப்போ நீ இனிமே இங்க வரவே மாட்டியா? வருவேன், கண்டிப்பா வருவேன். போன வேலையை முடிச்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து சந்தோஷமா உன்னை பார்ப்பேன். என்ன சாமி பாக்குறேன்? ஒண்ணுல, கண்ணத்துல ஏதோ கருப்பா. அதுவா, கருப்பில்ல சாமி, அது மச்சம். மச்சமா? ஆமா சாமி, எனக்கு குழந்தையில இருந்தே இருக்குது. குழந்தையில இருந்தே இருக்குதா? ராணி, அது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓ சாமி, இது என்ன சாமி? பாத்தியா உன் போட்டோ? இது என் மாதிரியே இருக்கே. அதனாலதான் உன் ஞாபகார்த்தமா இதை நானே வச்சுக்க போறேன். அப்ப எனக்கு? உனக்கு எதுக்கு? என்ன சாமி, நீ எனக்கு அன்னைக்கே குடுக்குற. நீ குடுத்தாமி, குடுத்தாமி. கொடுக்க மாட்டேன். ராணி, நான் கொடுக்க மாட்டேன். மாட்டேன், 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 மாட்டேன். என்ன சாமி, வளையல உடைச்சிட்டேன். உடஞ்சு வச்சா போனா போட்டோம். ராணி, கண்ணாடி வளையல் போனா தங்க வளையல் வரும்பாங்க. நீதானே உடைச்ச? அப்ப நீதான் வாங்கி வாங்கி தரேன். நீயே வச்சுக்க. ராணி, சாமி, ராணி நேராச்சு, வரட்டுமா? புரியா சாமி? சரி சாமி, வரேன்.
சாமி போயிட்டு சீக்கிரமா வந்துடு. என்ன ராணி? யாரது? ஓ, லட்சுமி மாவா? வாமா வாமா. இன்னைக்கு ராணி அம்மாவுக்கு ஒரே கொண்டாட்டம் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஆமா, ஏது திடீர்னு? திடீர்னு நான் வந்தது உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த நேரத்துல நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆமா ஆமா, இவ்வளவு நேரமா நான் பார்த்தேனே ஒரு காட்சி. அது பல நாளாயம் மனசுல உண்டான சந்தேகத்துக்கு ஒரு சாட்சி ராணி, சாட்சி. ஏம்மா, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது. உன்னை வெகுளேன்னு நினைச்சேன் பாரு, அது என் தப்பு. நல்லவள் நினைச்சு உன்னோட பழ எனக்கு நாசத்தை நானே தெரிஞ்சுட்டேன். லட்சுமி, கண்ணத்து மத்தத்தை சந்திரன் கவனிக்கிறதும் கலகலன்னு நீ சிரிக்கிறதும், கண்ணாடி வளையல் உடையறதும் பொன்னாட வளையல் நீ கேட்கறதும், வாங்கி தரேன்னு அவர் சொல்றதும் வந்திருக்க சீக்கிரம் நீ சிரிச்சு பாக்குறதும். நீயும் ஒரு பெண்ணா? இந்த லட்சுமி, நான் ஆசையா கொடுத்த சங்கு மாலையை தூக்கி எறிஞ்சிட்டியே. அது சங்கு மாலை இல்லை, என் வாழ்வுக்கே நீ தந்த சங்கட மாலை. நாடோடி பெண்ணாச்சு, நல்ல குணம் நேர்மை கட்டுப்பாடு எல்லாம் உன்கிட்ட உண்டுன்னு நினைச்சு நம்பி ஏமாந்துட்டேன். ஆனா நீ உள்ளத்துல ஒண்ணோ வெளியில ஒண்ணுமா நடந்து ஆடிப்பாடு மயக்கி ஆசைக்குரிய சந்திரனை உன் ஆசை நாயக்கராக்கிட்டே. நீ உருப்படுவியா? வாழ்வியா? யார பார்த்து சொன்னேன்? மயக்கிறேன். யார மயக்கினேன்? என்ன பார்த்தா அந்த வார்த்தையை சொன்னேன்? ஆள மயக்கிற புத்தி எங்களுக்கு இருந்தா எங்க பிழப்பு ரோட்டுக்கு ஏன் வருது? பணக்காரினி எது வேணும்னாலும் பேசலாங்கிற நினைப்பா. இதே வார்த்தை இன்னொருத்தி சொல்லி இருந்தா நடக்கிறதே வேறு. உன் கூட பழகிட்டேன், உன் வீட்டுல தண்ணி குடிச்சேன், அதனாலதான் பாக்குறேன். ஓஹோ, பழகிட்டதுனால சும்மா இருப்பியா? இல்லன்னா என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? இவ இன்னைக்கு உயிரோடு வீடு போய் சேர முடியாது. பாருங்க ராஜா, இவ என்ன நடத்த கெட்டவன்னு சொல்ற. அத என்ன சொல்ற? நானே சொல்றேன். ராஜா, நீங்களா இப்படி பேசுறீங்க? ஆமா, இதனால நான் உன்னை சரியா இப்பதான் தெரியுது. நீ ஒரு ஓடுகாலி விபச்சாரி. நீ உன் கசப்ப வார்த்தையிலும் பகட்டிலையும் இந்த ராஜா மயங்க மாட்டாரா? நீ மயங்க மாட்டான். ஏன் பேச மாட்டீங்க? பேசுங்க, நல்லா பேசுங்க. நீங்க எல்லாம் ஒரு ஜாதி, ஒரு கூட்டம். என்ன இருந்தாலும் நான் ஒரு ஏழை, தெருவுல ஆடி பழக்கிறவ தானே. என்ன வேணும்னாலும் பேசலாம், கேட்கலாங்கிற நினைப்பு. என் மேல குற்றம் சமத்தன நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. நமக்கு ராஜா, ராணியை நீங்க அறிஞ்சிருக்க கூடாது. பாவம், அவளும் என்னை போல ஒரு பெண் தானே. என்னை ஏமாத்திட்டு இன்னொத்தனை காதலிட்டாங்கிறதுக்கா நான் அவளை அறையில எவளுக்கா நான் தியாகம் செஞ்சனும் அவ வாழ்க்கையில குறுக்கிட்டா பாரு, அதுதான் என்னால பொறுக்க முடியல. இந்த சந்திரன் நான் பல தடவை சந்திச்சிருக்கேன், ஆனா அவன் இவ்வளவு பெரிய சதிகாரன் நான் நினைக்கவே இல்லை. நானும் அவரை நேர்மையானவர்னு பெருமையா நினைச்சு ஏமாந்துட்டேன். எப்படியோ அவங்களாவது சந்தோஷமா வாழட்டும். ராஜா, இனிமே நீங்க என்ன செய்ய போறீங்க? என்னத்தை சொல்றது லட்சுமி, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நான் எங்க போறேன், என்னத்தை செய்ய போறேன்னு எனக்கே தெரியாது. நான் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், கேட்பீங்களா? என்ன லட்சுமி அது? பேசாம எங்க வீட்டுக்கு வாங்க. வேண்டாம் லட்சுமி, எனக்கு மனசு சரியாயில்லை. நான் எங்கேயாவது போறேன். ராஜா, என்ன தொந்தரவு பண்ணாரு. அப்ப திருடன்னு பட்டம் சுட்டுன எங்க மேனேஜருக்கு நீங்க உண்மையை நிரூபிக்க வேண்டாமா? ஆமா, எங்கேயோ போகும்போது ஏன் ஒரு களங்கத்தோட படம் நழுவி பால் இந்த மாதிரி. ஆமா, அது உங்க வீட்டுக்கே போறான். சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு போங்க. ஏமாத்திரமா? ஐயோ, என்ன ஏமாத்திடுவான், காரியமே கெட்டுடும். நீங்களும் வாங்க. விவரம் புரியாத மனுஷா இருக்கியா? துணையா ஒரு ஆள் அனுப்புறேன். ரெடி மாஸ்டர், கவலைப்படாதீங்க. மாஸ்டர் எல்லாம் சொல்லியிருக்காரு, நான் கவனிச்சுக்கிறேன். யாரு? அவனை. அவனு தானே புலி? நீங்க தானே? பட்டாஸ் தைரியம்.
ராணி 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 என்ன ஒண்ணும் இல்ல புறப்படு எங்க எங்க ஏது என்ன எங்கிட்ட காப்பிடாது புறப்படு அதான் மாஸ்டர் உத்தரவு ஏய் இப்ப மரியாதையா வெளியே போறீங்களா இல்ல கைவசம் கொண்டாந்து எங்க மாஸ்டருக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா எனக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா என்ன வேணாலும் நடக்கட்டும் புறப்படு ஓ அப்படியா இதா வந்துட்டேன் சரி நல்ல பொண்ணப்பா ராஜா பாப்பா வா ஆமா நீங்கப்பா இங்க வந்த அதிசயமா இருக்கா? ஆச்சரியமா இருக்கேப்பா உடம்பு குணமாயிருச்சா? மனம்தான் குணமாகல. ஏன் ஏதாவது மனோவியாதியா? ராஜா ஏன் அவர்கிட்ட அனாவசியமா பேசுறீங்க? வாங்க உள்ள போ. ஆமா போப்பா போ. இனி நீ பேச வேண்டிய இடமே வேறதான். எனக்கு நேரம் இது, நான் வரேன். உண்மைதான். இந்த நேரம் தவறிட்டா வேற நேரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சீக்கிரமா போங்க, காத்துக்கிட்டு கவலையோட இருப்பாங்க. வாசவன் இந்த மாதிரி விஷயத்துல காலம் கடத்தினா காரியம் கெட்டுடும் லட்சுமி. போதும், மேலும் பேச எனக்கு சங்கடத்தை உண்டாக்காதீங்க. வாழ்க்கையில எனக்கு எல்லாம் நீங்க தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, அந்த முட்டாள்தனமான முடிவை நான் மாத்திக்கிட்டேன். லட்சுமி சந்திரன், என் வாழ்க்கையில நீ குறுக்கிட்டதை பத்தி நான் கவலை ஏற்படல. யாருக்காக என் சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டேனோ, யாருடைய வாழ்வு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அவ வாழ்க்கையை பாழாக்கிட்ட பாரு. அது நினைக்கிற போதுதான் என் மனசு கொதிக்குது. யார் யாருக்கோ கொதிக்க வேண்டியது உனக்கு கொதிக்குது இல்லையா ராஜா? சாமர்த்தியமா பேசுறியா? நீ ரொம்ப நேர்மையானவன் நினைச்சு, நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்குவேன் நான் நினைக்கவே இல்லை. போதும், எங்க நிலைமை உங்களுக்கு சிரிப்பா இருக்குது இல்ல? ஆமா, ரெண்டு பைத்தியங்களை ஒன்னா பார்க்கும்போது சிரிப்பு வராம என்ன யாரோட பைத்தியம்? ராஜா, உங்ககிட்ட பேச இப்ப நேரம் இல்ல, வந்து பேசிக்கிறேன். என்ன ராஜா அவரை அப்படி அடிச்சிட்டீங்க? நீ சும்மா இரு. இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை சும்மா விடக்கூடாது. கண்டிக்க வேண்டியது உங்க கடமையா இருக்கலாம், ஆனா கன்னத்தில் அடிக்கிற அளவுக்கு நீங்க போயிருக்க கூடாது. உனக்கு தெரியாது, பாதிக்கப்பட்டது நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கை. இந்த பாதகத்தை நான் எப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? படிச்சவங்கிற போர்வேலை திரியற இவனை போல பாம்புகளை அடிச்சுதான் கொள்ளணும். இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை சும்மா விடக்கூடாது. சரியான வார்த்தை. உலகத்து பழமொழிகள்ல உண்ணா சேர்க்க வேண்டிய உசத்தியான வார்த்தை. அயோக்கிய பசங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொன்னில்ல, 100ல 1 வார்த்தை. ராஜாவை பற்றி நீங்க நினைச்சதெல்லாம் தவறு. அவர் அப்பா, அவர் திருடல் அப்படின்னு உன்கிட்ட சொன்னானா? திருட்டு பசங்க தன்னை திருடன் சொல்லிக்கிறது இல்லம்மா. திருடினவங்க திருடின வீட்டுக்கே திரும்பி வரமாட்டாங்க மேனேஜர். ஏய் ராஜா, திருட்டு பயலே, உண்மையை சொல். உயிரிழங்க தெரியாது, மரியாதை கேட்டா சொல்ல மாட்டேன். நீ லட்சுமி, இதை நீ தலையிடாத. இந்த வீட்டுக்கு முதலாளி என்ன நியாயம் நடக்க விட மாட்டேன். மரியாதை போய் ராணி, இனிமே இந்த இடத்துல இருந்து நீ தப்பவே முடியாது. ஏன் முடியாது? நான் இருக்கிற வரைக்கும் உன் காரியம் எதுவுமே நடக்காது.
உனக்கு நான் கடைசி முறை அட்வைஸ் பண்றேன். அடிக்கடி என் விஷயத்துல கிராஸ் பண்ண வேண்டாம். கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டா கிராஸ் பண்ண. ஓட்டக்காரரை உத வாங்குறீங்க. அவங்களை நீ உத ராஜா, முடிவா கேட்க, உண்மையை சொல்லு. எங்க உங்க அப்பா பணத்தை உயிரை எங்க மறைச்சு வச்சிருக்க? திருடினது யாரோ, சவுக்கடி வாங்குறது யாரோ, சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. அவருக்கு ஆவேசத்துல நீ யாருங்கிறதை மட்டும் ஒண்ணே அடிச்சிருவாரு. என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, அவர் அடிக்கிறத பார்த்து என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. உன்னை போட்டு ஊசலாட உயிருக்கு கடை கேட்டு இப்பவாது உண்மையை சொல். உண்மை அது இன்னும் உயிரோட இருக்குதா? அந்த உண்மையை காப்பாற்றுறதாக சொல்றாங்களே, அந்த தெய்வம் இன்னும் உலகத்துல இருக்குதா? வீட்டு பயிருக்கு ஏதா தெய்வம். கரெக்ட். வாங்க சந்திரன், வாங்க. சரியான சமயத்துல வந்தீங்க. இந்த அயோக்கிய போய் உயிரை மறைச்சு வச்சுக்கிட்டு உண்மையை சொல்ல மாட்டேன். அன்பா கேட்டேன், அசையல. அழகு கேட்டேன், பதிலே இல்லை. அடிச்சும் பாத்தீங்க முடியும். ஆமா, இந்த வயசான காலத்துல உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் கூடாது. கொண்டாங்க சவுக்கு, பக்கத்திலேயே நில்லுங்க. நான் கேட்கிற கேள்வியில துரோகி பயன், அக்கிரமக்காரன், அடுத்துக்கடுத்த பதறணும், கதறணும், துடிக்கணும். நீங்க செய்யறது நியாயமா? உங்க ஆத்திரத்தை தீர்த்துக்கு இதுவா நேரம்? ஆமா,
எங்கே எப்படி எந்த முறையில என் ஆத்திரத்தை தீர்த்துக்கிறேன் பாரு. வேண்டாம், அவரை ஒண்ணும் செய்யாதீங்க. அவரை ஒண்ணும் செய்யாதீங்க. சந்திர, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை செய். உண்மையை சொல்லு, அந்த உயிரை பத்தி உனக்கு தெரியாது? தெரியாது. சதாசிவம் பிள்ளைங்கிற ஜமீன்தார் சாகும்போது தான் மேனேஜர் நாகசாமி கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாரே ஒரு உயில், அதை பத்தி உனக்கு தெரியாது? எனக்கு எந்த உயில் பத்தியும் தெரியாது. ராஜா, கோபத்தை கிளப்பாதே. தன் பொண்ணு லட்சுமிக்கு திருமணமான பின்னாலே அவ உயிலையும் சொத்தையும் ஒப்படைக்க சொன்னாரே உண்மையே உருவான தன் மேனேஜர் கிட்ட, அந்த உயில், அதை பத்தி உனக்கு தெரியாது? மொழிக்கிறான், மறைக்கிறான். நான் ஏன் மறைக்கிறேன்? எதுக்காக மறைக்கிறேன்? காரணம் உண்டுடா. உங்க அப்பன் கருணாகரனுக்கு இதுல சம்பந்தம் இருக்குல்ல. குழந்தை லட்சுமி ஆயா மங்களத்தோட கொடுமை தாங்காம வீட்டை விட்டு ஓடினாலே, கண்ணியமே உருவான நாகசாமி அவளை தேடாம உங்க அப்பன் கருணாகரனையும் சேர்த்துக்கிட்டு மல்லிகாவை லட்சுமி ஆக்கி உயிர்ல கண்ட சொத்தை கௌரவமா கொள்ளையடிக்க பார்த்தானே, அந்த உயிர், அதை பத்தி உனக்கு தெரியாது? என்ன உளறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப அதெல்லாம் என்னத்துக்கு? உயிரை பத்தி மாத்திரம் கேளுங்களேன். உயிரை பத்தியே அவனுக்கு தெளிவா தெரியலையே. உண்மையை விளக்குனாத்தான விவரத்தை சொல்லுவான். இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமே. நாளை சொல்ல முடியாது நாகசாமி. அதோ லட்சுமின்னு பேர் மாற்றப்பட்டு அப்பா அம்மா இருந்தோம் ஆயா மேனேஜர் உங்களை இத்தனை நாள் ஏமாந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே உங்க மக மல்லிகா, அவளுக்கு சேர போதாத கனவு கண்டிகளே, அந்த உயிரை பத்தி நான் கேட்டுத்தான் தேரணும். நாகசாமி, உன்னை தனிமையில விசாரிச்சா உண்மை வராது. உன் சதி திட்டத்துக்கு உதவியா இருந்தானே கணக்க பிள்ளை கருணாகரன், அவனை இங்க வரவழைக்க. என்ன கருணாகரனா? மிஸ்டர் சந்திரன், நீ இன்ஸ்பெக்டர்? ஆச்சரியப்படாதீங்க, இன்னும் அதிர்ச்சிக்குண்டான விஷயங்கள் அநேகம் இருக்கு. 393. யாரு? கருணாகரனா? கணக்கு பிள்ளையா? அப்பா, ராஜா, ராஜா, என்ன பாரு, ஏன் உன்னை கட்டி வச்சிருக்காங்க? ராஜா, உன்னை இந்த கொள்கையா நான் பார்க்கணும். அப்பா, நான் செஞ்ச குற்றத்துக்கு நீயா இந்த தண்டனை அனுபவிக்கணும். நாகசாமி, உண்மையா நடந்தன்னா உன் பேச்சிலே மயங்கி உண்ட வீட்டுக்கு 2 செஞ்சிட்டேன். அந்த குழந்தை லட்சுமிக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு ஆண்டவன் என்ன மன்னிக்க மாட்டான். ஆண்டவனுக்கு பிரதிநிதியா தர்மத்தையும் சத்தியத்தையும் பாதுகாக்க சர்க்காரால் நியமிக்கப்பட்ட சேவகர்கள் சிஐடி. மலைக்காரி, இந்த உயிரோடு உண்மையான சரித்திரத்தை கண்டுபிடிக்கத்தான் சிஐடி சந்திரன் சர்க்காரால் நியமிக்கப்பட்டார். காணாமல் போன உயிரை கருணாகரன் எடுக்கவில்லை. சிஐடி சந்திரன் உங்களுக்கே தெரியாமல் அதை கைப்பற்றி சர்க்காரிடம் சேர்த்து விட்டார். இந்த உயிருக்கு உண்மையான வாரிசு யார் என்பதும் தெரிந்து விட்டார். இது ஒரு புது மோசடி. கூட்டா சேர்ந்து சொத்தை கொள்ளையடிக்கிறது ஒரு கும்பலே வேலை செய்யும். இவதான் லட்சுமி, எனக்கு மகளே கிடையாது. நீயும் ஒரு மனுஷனா? மங்காத்தம்மா, நீயாவது உண்மையை சொல். அதுவும் மக இல்ல? சாமி, தடுக்காதே. சுமந்த வயிறு சொந்தம் கொண்டாட முடியாம தவிச்சதே. ஆயா ஆயான்னு தன் மகளே தன்னை கூப்பிடும் போது அம்மான்னு கூப்பிட மாட்டாளான்னு ஏங்கிட்டே. அந்த தாய் இதயம், தங்கமான இதயம் சொல்லட்டும், மல்லிகா தன் மகளே இல்லை. எந்த வார்த்தைக்காக நான் இத்தனை நாளும் ஏங்கிக்கிட்டு இருந்தோம். அந்த அன்பு வார்த்தையே, அருமை மகளேங்கிற இனிமையான வார்த்தையே எங்கேயும் என்னால சொல்லாம இருக்க முடியாது. லட்சுமின்னு பேர் மாற்றப்பட்ட இந்த மல்லிகா என் மகனா, என் மகளே தான். திருட்டு ஆயா இந்த புரட்டு கும்பலோட சேர்ந்துக்கிட்டான். இவன் சம்சாரமே இல்லை. ஐயோ, காசு மேல உள்ள ஆசை கட்டின மனைவியே இல்லைன்னு சொல்ல சொல்லுதா? ஒருவரை சில காலம் ஏமாத்தலாம், சிலரை பல காலம் ஏமாத்தலாம். ஆனா எல்லோரும் எல்லா காலத்தையும் ஏமாத்தவே முடியாது. கடை கைதேர்ந்த நடிப்பு, எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்த பாட்டு. இவதான் லட்சுமி இல்ல இல்ல. அப்படியான உண்மையான லட்சுமி உன்னால காட்ட முடியுமா? இதோ ஆடி பொழைக்கிறவ, முச்சந்தில கையேந்து பிச்சை எடுக்கிறவ இவளா சதாசிவம் பிள்ளையோட மக. அடிச்சு பல்லெல்லாம் கொட்டி போடு தெரியுமா? அப்புறம் நீ ஒட்டு பல்லெல்லாம் கட்டிக்கணும். யார பார்த்தியா பிச்சைக்காரின்னு கேட்கிறேன்? பின்ன என்ன சாமி, யார பார்த்து இருந்தாலும் பிச்சைக்காரின்னு கேட்டான். 13 வருஷத்துக்கு முன்னால அனாதை அந்த குழந்தை என்கிட்ட கிடைச்சது. இதோட அந்தஸ்தையும் அழகையும் பார்த்து இது ஒரு பெரிய இடத்து விட்டு பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சு, எனக்கு தங்கச்சி இல்லாதனால அன்னையில இருந்து என் கூட பிறந்த சகோதரியா நினைச்சு அதை வளர்த்துக்கிட்டு வந்தேன். எங்க பெத்தவங்க பாத்துருவாங்களோ, மறுபடியும் கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு பயந்து லட்சுமிங்கிற பேரை மாத்தி ராணி ஆக்குனேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் அது ராணியாவே வளர்ந்துகிட்டு வந்திருக்கையா. பாவம், ஐயோ, எனக்காக இது தெரு தெருவா ஆடி இருக்குது, தெரு தெருவா பாடி இருக்கையா. அந்த குழந்தைய போய் நீ பிச்சைக்காரின்னு சொன்னிய உன் வாயை கிழிச்சாயனா?
அந்த சின்ன பிள்ளையில போட்டிருந்த கவுன் நகை அவருடைய படம் உன் சொந்த தங்கச்சி இல்லையா? உன் சொந்த தங்கச்சி இல்லையா? இத்தனை வருஷமா மறைச்சு வச்சேன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் போல இருக்கிறேன். சாமி தப்பு ஒண்ணும் இல்லை. தகுந்த நேரத்தில் உண்மையை சொன்னேன். மனசார உண்மையை சொல்ல மாட்டீங்க. பெத்த மகளை இல்லைன்னு சொன்னேன். கட்டின மனைவியே கிடையாது. அதோ பார், உனக்கு வேலை கொடுத்து அன்பு ஆதரவு காட்டி உன்னை வாழ வைத்த மனித தெய்வத்தின் முன்னாடி கேட்கிறேன். உனக்கு மனசாட்சி இருக்குதா இல்லையான்னு பார்க்கிறேன். உண்மையை சொல். பிள்ளை ஐயா மேனேஜர் சார், உங்க 2 பேரையும் நம்பி என் செல்வத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அவளை நல்லா படிக்க வச்சு பெரியவளானது மனசுக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இந்த உயிலையும் அவகிட்ட முதலாளி, நான் சண்டாளன் துரோகி. நம்பிக்கையோட ஒப்படைச்ச உங்க மகளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க முதலாளி, என்ன மன்னிச்சிருங்க. ராணி, ராணி, நீதாமா உண்மையான லட்சுமி. சராஜம் புள்ளியோட மகன் நீதான். இந்த சொத்துக்கு சொந்தக்காரி நீதான். என்ன மன்னிச்சிருமா? உங்க தவற நினைச்சு கண்ணீர் விடும்போது அதுவே தகுந்த மன்னிப்பு. அதுக்காக சின்ன பொண்ணு என் கால நீங்க விடலாமா? இல்ல இல்லம்மா, நீ சின்ன பொண்ணு தெய்வம். பக்கத்துல நிக்கிறது கூட எனக்கு அருகதை இல்லம்மா. இல்லம்மா, அப்படி சொல்லாதீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பணத்தையும் பங்களாவையும் ஆள வேண்டிய ஒண்ணு பேராதையினால படாத பாடுபடுத்தி பரதேசி மாதிரி திருவிழா போட விட்டேன். இந்த பாவியை மன்னிச்சிடு லட்சுமி, மன்னிச்சிடமா. நீங்களே இப்படி பேசுறீங்க. உங்க யாரையும் நான் தப்பா நினைக்கிறீங்க. ஏன் மாறீங்க? ஏன் மாறீங்க? ராணி, என்ன மரியாதை வச்சு கூப்பிடாது. நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து உன் செல்வத்தையும் சுகத்தையும் இத்தனை நாளா அனுபவிச்சேன் பாரு. என்னம்மா பைத்தியம் மாதிரி பேசுறேன்? சீமா வீட்டு பெண்ணா இருந்தா இத்தனை நாளா எனக்கு செருக்கும் பணத்திமிரும் ஏற்பட்டிருக்கும். ஏழையாக வாழ்ந்தாலும் எனக்கு என்ன குறை இருந்துச்சு? எனக்கு அண்ணனா அப்பாவா அம்மாவா என்னை ஆதரிச்சாரே என் தெய்வம், என் அண்ணே. அண்ணே, ராணி, எங்க போறேன்? ராணி, நீ எந்த இடத்துல வந்து சேரணுமோ அந்த இடத்துல வந்து சேர்ந்துட்டேம்மா. இனிமே நீ சீரும் சிறப்புமா சவிக்கமா இருந்த எனக்கு அது ஒண்ணு போதுமா. ஆனா உன்னுடைய வாழ்நாள்ல இந்த 7 அண்ணனை மட்டும் மறந்துடாதம்மா, மறந்துடாத. இப்படி பிரிச்சு பேசுறேன். பணம் வந்ததும் பாசம் மாறிடும் நினைச்சு எனக்கு பணமும் வேண்டாம், இந்த பங்களாவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். எங்க இருப்பியோ நானும் அங்கதான் இருப்பேன். லட்சுமி, நீ போகக்கூடாதம்மா, போகக்கூடாது. நான் செஞ்ச துரோகத்தினால நீ இதுவரைக்கும் கஷ்டப்பட்ட. இனிமே நீ கஷ்டப்படக்கூடாதம்மா. அப்பதான் தெய்வமா மாற முதலாளியினுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்கும். அம்மா, பெரியவங்க சொல்ல மீறி நடக்கப்படாதம்மா. அவங்க சொல்றத கேளு. சரிங்க ராஜா, நான் ராணியோட நெருங்கி பழகுனதுக்காக அனாவசியமா என் மேல சந்தேகப்பட்டு இல்ல. அவ யார் தெரியுமா? என் கூட பிறக்காத சகோதரி லட்சுமி. உன்னை நான் தவறா நினைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடு. முடியாது லட்சுமி, உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறேன். இங்க வாங்க. கடைசி வரைக்கும் இந்த லட்சுமிய மல்லிகாவை கைவிடக்கூடாது. தங்கச்சி சொல்லியாச்சு, இதுல கொஞ்சம் கூட தட்டி நடக்கப்படாது. அடுத்தபடி என்ன தெரியுமா? உனக்கு ஒரு தண்டனை. ஆமா, உனக்கு ராஜாவுக்கு இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு. இன்ஸ்பெக்டர் சார், உங்க கடமையை செய்யுங்க. சாமி, என்ன சாமி பாத்துக்கிட்டு நிக்கிறேன்? செஞ்ச தவறுக்குதான் அவர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு. அவரை ஒண்ணும் செய்யாது சாமி. சாமி, அவருக்கு நான் மருமகனா இருக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு சர்க்கார் அதிகாரி. சொந்தத்துக்கோ பந்தத்துக்கோ பாசத்துக்கோ பரிதாபத்துக்கோ சட்டம் இடம் கொடுக்காது. என் கடமையை நான் செய்துதான். லட்சுமி,
எனக்கா நீ கவலைப்படாதம்மா. நான் செய்த பாவத்துக்கு சரியான தண்டனை இது. அழகா பிரகாசிச்சுக்கிட்டு இருந்த சந்திரனை இந்த அக்கிரமங்கிற மேகம் மறைச்சிருந்து உண்மைங்கிற காத்து வீசி மேகத்தை கலைச்சு